லட்டு பண்ணுறது சிம்பிள் தான். அது எப்படின்னு பார்த்துடலாமா? 2 கப் கடலை மாவை இந்த மாதிரி தண்ணியாக வந்து கரைச்சிக்கோங்க. கையால் எடுத்து இப்படி சும்மா அப்படி தூவி விட்டாலே அது பூந்தி வந்துடும். கொஞ்சம் கனமாக வந்து பெருசு பெருசாக இருந்துச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து பூந்தி மாவுலே கலர் வந்து சேர்த்து நீங்கள் பொரிச்சு எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி பாவில் வந்து கேசரி பவுடர் நான் போட்டிருக்கேன். போட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுடுறேன். கொதிக்க விட்டுட்டு உங்களுக்கு வந்து 2 கப் கடலை மாவு அப்படின்னா 1.5 கப் 1.25 கப் உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சுகர் சிரப்பை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஜீனி வந்து எந்த அளவுக்கு நீங்கள் அளந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அளந்துக்கோங்க. அது வந்து உங்களோட விருப்பம். இதை வந்து நான் கலர் போட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கிறேன். கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பூந்தி இருக்குது பார்த்தீங்களா, பொரிச்சிருக்கேன்னா அந்த பூந்தியை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கொஞ்ச நேரம் வந்து கொரன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைஞ்சிராமல் கொரன்னு இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து அரைச்சிக்கோங்க. கொஞ்ச நேரம் அப்படி ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுங்க, போதும், அது அரைஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து இந்த பாகு வந்து எப்படி நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிறது, அந்த பதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, கரண்டியில் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும், தொட்டு பார்த்தாலே கொஞ்சம் பிசு பிசுன்னு கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லை, தெரியலை அப்படின்னா இந்த கரண்டியில் பார்த்தீங்களா இப்போ கோடு போட்டிருக்கேன்னா அந்த கோடு போடும்போது பாகு வந்து எங்கிட்ட நகலாமல் அப்படியே இருக்கா, ஒரு லைன் விழுகுதா, அதை வந்து நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. கணக்கு வச்சுட்டு இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அந்த அரைச்சி வச்சுருக்க அந்த பூந்தியை வந்து நான் வந்து இந்த பாகில் வந்து போட்டுடுறேன். போட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா இதை வந்து கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு உங்களுக்கு கிண்டும் போதே தெரியும் இது கொஞ்சம் திக்காக வந்துகிட்டே இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் இறுகுன மாதிரி வரும். சப்போஸ் ஒரு வேளை நீங்கள் வந்து எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு உருண்டை பிடிக்கும்போது வந்து எனக்கு ரொம்ப தண்ணியாக இருக்குது, கொலன்னு இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் மாவு வந்து நீங்கள் எதுக்கும் சேஃப்டிக்கு வச்சுக்கோங்க. மறுபடி பூந்தி பொரித்து நீங்கள் அதில் கொஞ்சம் ஆட் பண்ணி நீங்கள் உருண்டை பிடிச்சிட்டு நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா அது நல்லா ஊறிடும். அதனால் வந்து தண்ணியாக இருக்குது, கொலன்னு இருக்குன்னு நீங்கள் பயப்பட வேணாம், கீழேயும் போட்டுற வேண்டாம். அதனால் நீங்கள் வந்து பயப்படாமல் சேஃப்டிக்கு வந்து கொஞ்சம் மாவு வச்சுக்கோங்க. வச்சு நீங்கள் பூந்தி பொரித்து போட்டு நீங்கள் அதை வந்து கெட்டியாக வந்து உருட்டிக்கலாம். நான் வந்து இப்போ அதை வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு பாத்திரத்தில் தனியாக வந்து ஊற்றி வச்சிடுறேன். ஒரு 1/4 மணி நேரம் கழித்து எடுக்கிறேன். எடுத்துட்டு உங்களுக்கு தேவைன்னா முந்திரி பருப்பு இல்லாட்டி பாதாம் நல்லா நுணுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் நெய்யை கையில் தடவிட்டு உருண்டை பிடிச்சாலும் சரி, இல்லை இந்த மாவில் கலந்துட்டு உருண்டை பிடிச்சாலும் சரி, அது உங்களோட விருப்பம். நெய் நிறையா சேர்த்துக்கிட்டாலும் அது உங்களோட விருப்பம். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பிடிச்சி சென்டரில் வந்து நான் முந்திரி பருப்பு வச்சிடுறேன். நீங்கள் வெள்ளரி விதை சேர்த்துக்கிட்டாலும் ஓகே, இல்லை வேறு ஏதாவது நட்ஸு சேர்த்துக்கிட்டாலும் அது உங்களோட விருப்பம். கிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்கிட்டாலும் ஓகே தான். அது வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து அது சேர்க்கலை. முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு இது மட்டும் சேர்த்துருக்கேன். லட்டு செய்கிறதுங்கிறது வந்து பூந்தி பொரிக்கணும் அப்படிலாம் வந்து நீங்கள் வந்து எதுவும் இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் அப்படிலாம் நினைக்காம நீங்கள் செய்யலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை செய்யலாம். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி தீபாவளி. பாய்.